அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சொல்லுங்க. அதாவது அல்லாவின் மீது முழுமையா நம்பிக்கை வைக்கிறது. தவக்குல்னு சொல்றோமே அது. ஆனா அதே சமயம் நம்மாலான முயற்சியும் எடுக்கிறது. இது ரொம்ப முக்கியம். இந்த இரண்டுக்கும் நடுவுல அந்த சரியான கோடு எது, எப்படி பேலன்ஸ் பண்றது? இதுல பலருக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில சின்ன விஷயம்னாலும் சரி, பெரிய சோதனையா இருந்தாலும் சரி, நம்ம எப்படி நடந்துக்கணும்னு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பா இப்போதைய காலத்துல எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிறோம். சரிதான். அப்படி இருக்கும்போது அல்லாவின் திட்டத்துல எப்படி முழுமையா நம்பிக்கை வைக்கிறது, ஆனா அதே நேரம் சும்மாவும் இருந்துடக்கூடாது இல்லையா? ஆமா, சோம்பேறியாவும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் மேல எப்படி சரியா நம்பிக்கை வைக்கிறது? நம்ம பங்கு என்ன? அல்லாவோட உதவி எப்படி வரும்? ஆமா, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிறது தான். சரி. இப்போ ஒரு பொதுவான உதாரணம் எடுத்துக்கலாமே. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்வோம்? சாதாரணமா என்ன செய்வோம்? வீட்ல இருக்கிற மாத்திரையை தேடுவோம். இல்லனா பாட்டி வைத்தியம். அப்படிதானே? ஆமாம். அது கேட்கலன்னா கொஞ்சம் கவலை வந்து, சரி டாக்டர் கிட்ட போலான்னு போவோம். உடனே டாக்டரை பார்த்து, ஓ இதுதான் பிரச்சனையா சொல்லி மருந்து எழுதி கொடுத்தது மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வந்துருது. அப்பாடா, தீர்வு கிடைச்சிடுச்சுன்னு. சரிதான். ஆனா சில சமயம் அந்த மருந்து வேலை செய்யாது பாருங்க. நடக்கும். தாலா ஒரு விஷயத்த நமக்கு மெதுவா ஞாபகப்படுத்துறான். நாம எதையோ மிஸ் பண்ணிட்டோன்னு. என்ன அது? ஆரம்பத்துல ஒரு முக்கியமான ஸ்டெப் விட்டு போச்சா? ஆமா, கஷ்டம் வந்த உடனே, நோய் வந்த உடனே முதல்ல யார்கிட்ட போகணுமோ அல்லாஹ் கிட்ட கையேந்த மறந்துட்டோம். சூரா ஃபாத்திஹால தினமும் சொல்றோம், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம்னு. ஆனா செயல்ல நம்ம காரண காரியங்கள், அதாவது அஸ்பாப், அதிலே மூழ்கிடுறோம். ஆனா மருந்து வேலை செய்யணும்னாலும், டாக்டர் சரியா கண்டுபிடிக்கணும்னாலும் எல்லாத்துக்குமே அல்லாஹ்வோட நாட்டம் வேணும். அவனோட அனுமதி இல்லாம ஒண்ணும் நடக்காது. அப்ப கஷ்டம் வரும்போது அல்லாஹ் நம்மள பார்த்து கேக்குற மாதிரி இருக்கு, ஏன் முதல்ல என்கிட்ட வரல? ஷிஃபா கொடுக்கறது யாருன்னு மறந்துட்டியா அப்படின்னு. கரெக்ட். ஆனா அதே சமயம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தப்புன்னு சொல்லல. ஆமாமா, அது இஸ்லாத்துல இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் செஞ்சிருக்காங்க. நிச்சயமா. மருத்துவம் பார்க்கறது நம்ம மார்க்கத்துல உள்ளதுதான். அதுவும் ஒரு முயற்சி தான். ஆனா அந்த வரிசை, அந்த ஆர்டர் முக்கியம். முதல் கவனம் அல்லாஹ் மேல. ஆமா, முதல் நம்பிக்கை அல்லாஹ் மேல. அதுக்கப்புறம் தான் மத்த முயற்சிகள். இதுதான் ஒரு முஃமினுக்கும், அதாவது இறை நம்பிக்கையாளருக்கும் மற்றவருக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். அப்போ அந்த உண்மையான முஃமினோட அணுகுமுறை எப்படி இருக்கும்? முஃமின் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி, ஏன் யார்கிட்டயாவது உதவி கேட்கறதுக்கு முன்னாடி கூட முதல்ல அல்லாஹ் கிட்ட திரும்புவாரு. துவா கேட்பார். சரி. அவன்கிட்ட உதவி வேண்டுவார். நம்ம சாதாரணமா வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட துவா ஓதுறோம் இல்லையா? ஆமா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ்னு. அதேதான். அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன், அவ மேலேயே நம்பிக்கை வச்சேன்னு சொல்றோம். ஆனா பெரிய கஷ்டம், நோய், மன அழுத்தம் வரும்போது சில நேரம் இந்த அடிப்படையை மறந்துடுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது மாதிரி, அல்லாஹ்வின் பெயர் இல்லாம ஆரம்பிக்கிற எந்த முக்கியமான வேலையும் பரக்கத் இல்லாம போயிடும், துண்டிக்கப்பட்டமாயிடும். ஆமா, அதோட பலன், அதோட ஆன்மீக பலன், மன அமைதி, உண்மையான வெற்றி, அது அதுல இருக்காது. ஏன்னா அந்த வேலையை நடத்துற அல்லாவையே ஓரங்கட்டிட்டோம். சரி. இந்த பேலன்ஸ ஒரு வேலை தேடுற உதாரணத்தோட பார்க்கலாம். இதுல 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு பாருங்க. சொல்லுங்க. ஒரு பக்கம் சிலர் இருக்காங்க, அல்லாவை சுத்தமா நினைக்காம, துவா கேட்காம, ஏன் தொழுகைய கூட ஒருவேளை அலட்சியப்படுத்தி வேலைன்னு ஓடுவாங்க. தன்னம்பிக்கை, படிப்பு, திறமை மேல நம்பிக்கை. ஆமா, தன்னோட படிப்பு, திறமை, கான்டாக்ட்ஸ் இது மேல மட்டும் நம்பிக்கை. சரி, ஒருவேளை வேலை கிடைச்சிடலாம். ஆனா அந்த வருமானத்துல, அந்த வேலையில உண்மையான பரக்கத் இருக்குமா? கஷ்டம்தான். ஏன்னா ரிஸ்க் கொடுக்கிற ரப்புல் ஆலமீன நம்பலையே. நம்பல. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். சரி, இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் சிலர் நான் அல்லாஹ் மேல முழுசா தவக்குல் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு எந்த முயற்சியுமே செய்ய மாட்டாங்க. ஆமா, பாயில உட்காந்து திக்ர் செஞ்சுக்கிட்டு வேலை பாட்டுக்கு கதவை தட்டுன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது சரியா? இல்ல, இதுவும் தப்பு மாதிரி தெரியுதே. இதுவும் சரியான தவக்குல் இல்ல. இது ஒரு விதமான சோம்பேறித்தனம். முயற்சி செய்யணும்னு அல்லாஹ் சொல்றானே, அத மதிக்காத மாதிரி. அப்போ சரியான வழிமுறை என்ன? உண்மையான முஃமின் எப்படி இருப்பாங்க? உண்மையான முஃமின் வந்து முதல்ல அல்லாஹ் கொடுத்த அறிவுக்கு, உடம்புல இருக்கிற சக்திக்கு, கிடைச்சிருக்கிற வாய்ப்புக்கு எல்லாத்துக்கும் நன்றி, அதாவது ஷுக்ர் செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு. ஆமா. அப்புறம் பிஸ்மில்லா சொல்லி முயற்சியை தொடங்குவாங்க.
அல்லாஹ் கிட்ட துவா கேட்பாங்க, யா அல்லாஹ் உதவி செய்யுன்னு. அதுக்கப்புறம் எழுந்து வேலை செய்வாங்க. அப்ளை பண்றது, பிசினஸ் பிளான் பண்றது, படிக்கிறது, உழைக்கிறது. ஆமா, களத்துல இறங்கி வேலை செய்வாங்க. ஆனா மனசுல எப்படி இருக்கும்னா, யா அல்லாஹ் என்னால முடிஞ்சதை நான் செய்றேன். ஆனா முடிவு உன்கிட்ட தான். நீ நாடினாதான் நடக்கும். இந்த மனநிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் மாதிரி, உனக்கு பயனளிப்பதை அடைய முயற்சி செய், அல்லாஹ்விடம் உதவி தேடு, சோர்வடையாதே. அதேதான். இதுதான் பேலன்ஸ்ட் அப்ரோச், இஸ்லாம் காட்டுற வழி. இது கதிர், அதாவது விதி விஷயத்தோட சம்பந்தப்படுது இல்லையா? சிலர் எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டுடுச்சு, நான் என்ன செஞ்சாலும் அதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு சோம்பேறியா இருக்க பாக்குறாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு அந்த திருடன் கதை நல்ல உதாரணம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல நடந்ததா? ஆமா, திருடிட்டு பிடிபட்டான். அப்போ கேட்டப்போ என்ன சொன்னா, நான் திருடுனதுக்கு நான் காரணம் இல்ல, அல்லாஹ் ஏன் விதியில அப்படி எழுதிட்டான்னு சொன்னானா. கதரை தனக்கு சாதகமாக்க பார்த்தான். ஆமா, அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பதில் சொன்னாங்க? ரொம்ப அழகா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீ திருடுறமுன்னு உனக்கு அல்லாஹ் எழுதியிருந்தா உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு எங்களுக்கும் அல்லாஹ் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையை நிறைவேத்தினாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆஹா. விதியை நம்ம பொறுப்பற்றத்தனத்துக்கோ பாவத்துக்கோ ஒரு காரணமா காட்டக்கூடாது. நிச்சயமா கூடாது. அல்லாவுக்கு எல்லாம் தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் அவன் எழுதி வச்சிருக்கான். ஆனா நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. நாம சொர்க்கம் போவோமா நரகம் போவோமான்னு தெரியாது. அதனாலதான் நாம முயற்சி செய்றோம், நல்ல காரியம் செய்ய ஆசைப்படுறோம், பாவத்திலிருந்து விலக முயற்சி செய்றோம், துவா செய்றோம். அப்போ உண்மையான ஈமான்ங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள் இருக்கு இல்லையா? பிறப்பு, இறப்பு, சில இயற்கை விஷயங்கள், அதை அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிடணும். ஆனா நம்மால என்ன முடியுமோ, எது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கோ அதை நம்ம கையால சரியா செய்யணும். அல்லாஹ் நமக்கு நல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்க ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கான். கொஞ்சம். ஆமா, ஒரு வரையறுக்கப்பட்ட சுதந்திரம். அதை நாம எப்படி பயன்படுத்துறோம்னு தான் நாளைக்கு கேள்வி கேட்பான். அவன் நம்ம ஒருபோதும் பாவம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தல. அப்படி செஞ்சா அது அநீதி ஆயிடும். ஆமா, அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான். அவன் ரொம்ப நீதியானவன். சரி, இந்த முயற்சி, தவக்குல், இதுக்கான சரியான பேலன்ஸ் நபிமார்கள், நல்லோர்கள் வாழ்க்கையில எப்படி பார்க்க முடியுது? குர்ஆன்லேருந்தே சில உதாரணங்கள் பார்க்கலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விஷயம். ஓ, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப அருமையான உதாரணம். அவங்க தன்னோட மகன்களை எகிப்துக்கு அனுப்பும்போது உணவு தானியம் வாங்க. ஆமா, 11 பேரு நல்ல பலசாலிகளா இருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு அறிவுரை சொன்னாங்க. என்னன்னா, சொல்லுங்க. என் அருமை மகன்களே, நீங்க எல்லாரும் ஒரே வாசல் வழியா எகிப்துக்குள்ள போகாதீங்க, தனித்தனி வாசல் வழியா போங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? காரணம் சொன்னாங்க, நீங்க எல்லாரும் பலசாலியா கூட்டமா போனா மக்கள் பார்த்து கண் திருஷ்டி பட்டுடுமோன்னு நான் பயப்படுறேன்னு. இது என்னது? ஒரு முன்னெச்சரிக்கை, பிளானிங். காரண காரியங்களை கவனிக்கிறாங்க. ஆமா, நபிமார்களே இப்படி கவனிக்கிறாங்க. ஆனா அதோட நிறுத்திட்டாங்களா? இல்லையே, அதுக்கு அடுத்து சொன்னதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். உடனே என்ன சொன்னாங்க? ஆனா அல்லாஹ் நாடியதை என்னால ஒருபோதும் தடுக்க முடியாது. இறுதி முடிவு, அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நான் அல்லாஹ்வின் மீதே முழுமையான தவக்குல் வச்சிருக்கேன். நம்பிக்கை வைப்பவர்கள் அவன் மேலேயே நம்பிக்கை வைக்கட்டும். சூரா யூசுப் 67. சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகான சமநிலை பாருங்க. முயற்சி, முன்னெச்சரிக்கை, அதன் பிறகு முழு நம்பிக்கை அல்லாஹ் மேல. இதே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கனவை கேட்டதும் என்ன சொன்னாங்க? சகோதரர்கள் கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. ஆமா, ஏன்னா பொறாம வரலான்னு பயந்தாங்க. அதுவும் ஒரு முன்னெச்சரிக்கை. ஆனா கடைசியில என்னாச்சு? பயந்தது நடந்துச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் கிட்ட சொன்னாங்க. அது பல பிரச்சனைகளுக்கு ஆரம்பமா இருந்துச்சு. ஆனா நமக்கு அது ஒரு பிரச்சனையா தெரிஞ்சாலும் அல்லாஹ்வின் திட்டத்துல அது எதுக்கு ஆரம்பமா இருந்துச்சு? ஒரு பெரிய உயர்வுக்கும் தலைமைத்துவத்துக்கும். சுப்ஹானல்லாஹ். அதனால ஒரு மூமின் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தான். அவனுக்கு நடக்கிற எந்த விஷயமும் உண்மையில கெடுதி இல்ல. நமக்கு கெடுதலா தெரியுறது அல்லாஹ்வோட பார்வையில பெரிய நன்மையா இருக்கலாம். பத்ர் யுத்தத்தை எடுத்துக்கிட்டாலும் மூமின்கள் ரொம்ப கம்மியா இருந்தாங்க, ஆயுதங்களும் கம்மி. ஆமா, ஆனா அல்லாஹ் என்ன வாக்குறுதி கொடுத்தான்? 2 நல்ல விஷயத்துல ஒன்னு நிச்சயம்னு சொன்னான். ஒன்னு வெற்றி, இல்லனா ஷஹாதத், வீரமரணம். 2மே மூமனுக்கு வெற்றிதான். அதனால அவங்க இழப்ப பத்தி கவலைப்படாம அல்லாஹ்வோட உதவிய நம்பி உறுதியா போரிட்டாங்க. பொறுமையா இருந்தா அல்லாஹ் பெரிய கூலி கொடுப்பான்னு நம்புனாங்க. இன்னொரு சூப்பர் உதாரணம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடையது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க, கையில ஒன்னும் இல்லாம. ஆமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுல முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் சகோதரர்களா ஆக்குனாங்க இல்லையா? ஆமா.
இவங்களுக்கு சகோதரரா ஆக்கப்பட்ட அன்சாரி சஹாபி ரொம்ப தாராளமா தன்னோட சொத்துல பாதிய தர்றேன்னு சொன்னாரு. பெரிய ஆஃபர். ஆமா. ஆனா அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டாங்க? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உங்க குடும்பத்திலயும் செல்வத்திலயும் பரக்கத் செய்யட்டும், எனக்கு கடைவீதிய காட்டுங்க போதும் அப்படின்னாங்க. அடுத்தவங்க தயவை எதிர்பார்க்கல, சுயமா முயற்சி செய்யணும்னு நினைச்சாங்க. இல்ல, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சாங்க. ஆனா உழைப்பையும் நம்புனாங்க. கடைவீதிக்கு போனாங்க, வியாபாரம் செஞ்சாங்க, அன்னைக்கு சாயங்காலமே லாபத்தோட திரும்பி வந்தாங்க. இதுதான் மூமினோட கண்ணியம். உழைப்பு, தவக்குல் எல்லாம் சேர்ந்த மனநிலை. பறவைகளை பத்தின ஹதீஸ் கூட இதுதானே சொல்லுது. கரெக்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் மேல எப்படி நம்பிக்கை வைக்கணுமோ அப்படி உண்மையா வச்சா பறவைகளுக்கு உணவளிக்கிற மாதிரி உங்களுக்கும் உணவளிப்பான். சிலர் இத மட்டும் எடுத்துக்கறாங்க. சும்மா இருந்தா போதும்னு. ஆமா. ஆனா ஹதீஸ் அதோட முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தொடர்ந்தாங்க. பறவைகள் காலையில வெறும் வயிற்றுடன் கிளம்பி மாலையில நிரம்பிய வயிற்றுடன் திரும்புதுன்னு சொன்னாங்க. ஆமா. அப்ப என்ன அர்த்தம்? பறவை கூட்ல உட்காந்து யா அல்லாஹ் சாப்பாடுன்னு கேட்கல. அது காலையில எந்திரிக்குது, பறக்குது, தேடுது, முயற்சி செய்யுது. அதுக்கப்புறம் தான் வயிறு நிறையுது. ஆமா. இதுதான் உண்மையான தவக்குல், முயற்சியோட சேர்ந்த நம்பிக்கை. சரி, இந்த புரிதலோட சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது ஒரு மூமென் எப்படி அதை பார்க்கணும்? ஏன்னா வாழ்க்கை எப்போ நல்லாவே போகாது இல்லையா? நிச்சயமா. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அழகான ஒரு வழிகாட்டுதல் தராங்க. ஒரு மூமினுடைய காரியம் ஆச்சரியமானது. ஆச்சரியமானதா? எப்படி? அவனுக்கு எது நடந்தாலும் அது நல்லதாகவே இருக்கும். எப்படி? சந்தோஷம் கிடைச்சா நன்றி செலுத்துவான், ஷுக்ர் செய்வான், அது அவனுக்கு நல்லது. கஷ்டம் வந்தா பொறுமையா இருப்பான், சபர் செய்வான், அதுவும் அவனுக்கு நல்லது. இது மூமினுக்கு மட்டும்தானா? ஆமா, இந்த நிலை மூமினுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு நல்லது நடந்தாலும் சரி, கஷ்டம் நடந்தாலும் சரி, ரெண்டுலயுமே நன்மை இருக்கு. நாம அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. மிக சரியா சொன்னீங்க. அல்லாஹ் நமக்கு எதையாவது கொடுத்தான்னு வெச்சுக்கங்க, செல்வம், பதவி, ஆரோக்கியம், அறிவு, எதுவானாலும் அது நம்மை அல்லாஹ் கிட்ட இன்னும் நெருக்கமா ஆக்கணும். இன்னும் அதிகமா தொழணும், திக்ர் செய்யணும், பணிவா இருக்கணும், மத்தவங்களுக்கு உதவணும். ஆமா. அப்படி நடந்தா அந்த கிடைச்ச விஷயம் உண்மையான பரக்கத்துடையது. இல்லன்னா அதுவே நமக்கு சோதனையா மாறிடலாம். அதே மாதிரி அல்லாஹ் நம்ம கிட்ட இருந்து எதையாவது எடுத்துட்டா, ஒரு வேலை போச்சு, நஷ்டம், உடம்புல ஒரு பிரச்சனை, இல்ல ரொம்ப அன்பான ஒருத்தரை எழுந்துட்டா கூட, அப்போ அந்த இழப்பு நம்மை அல்லாஹ் கிட்ட நெருக்கமா ஆக்கணும். பொறுமையா இருக்கணும், அல்லாஹ்வின் நாட்டத்தை பொருந்திக்கணும், அவன்கிட்ட துவா கேட்கணும். அப்படியாச்சுன்னா அந்த இழப்பு கூட ஒரு வகையில நமக்கு பரிசா இருக்கலாம். ஏன்னா அது நம்ம அல்லாஹ் பக்கம் திருப்பிடுச்சு. ஆமா. இதுக்கு ஒரு ஆசிரியர் கதை சொல்லுவாங்க. ஆமா, காலை இழந்தவர். ஆமா, ஒரு ஆக்சிடென்ட்ல காலை இழந்துட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போனவங்க கிட்ட சிரிச்ச முகத்தோட அல்ஹம்துலில்லாஹ் நான் என் காலை இழந்துட்டேன்னு சொன்னாராம். வந்தவங்களுக்கு ஒரே ஷாக். அவர் சொன்னாராம், 35 வருஷமா இந்த காலை வச்சு நான் பள்ளிவாசலுக்கு நடந்த, ஒரு நாளும் பாவம் செய்ய இதை நான் பயன்படுத்தல. இப்போ அதோட சேவை முடிஞ்சிடுச்சு. ஒருவேளை எதிர்காலத்துல நான் இத வச்சு பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் இத தூய்மையான நிலையில எடுத்துக்கிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர். என்ன ஒரு யக்கீன், என்ன ஒரு நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய தீர்ப்பை பொருந்திக்கிற மனநிலை இது நம்மகிட்ட இருக்கான்னு யோசிக்கணும். நிச்சயமா. அல்லாஹ்வோட விதியை நாம இப்படி ஏத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையோட குவாலிட்டியே மாறிடும். மன அமைதி கிடைக்கும். நம்ம மென்டலா, இமோஷனலா, ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங்காவும். ஆனா சும்மா சோகத்துல மூழ்கி ஏன் எனக்கு இப்படி, ஏன் எனக்கு மட்டும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா நாம தான் பாதிக்கப்படுவோம். உடம்பும் பாதிக்கும், மனசும் பாதிக்கும், ஈமானும் பலவீனமாகும். நம்பிக்கை எவ்வளவு முக்கியம்னா ஒரு சகோதரர் சொன்னதா கேட்டேன். ரொம்ப காய்ச்சல்ல படுத்திருந்தாராம். மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்தாலும் சூரா பக்கராவை ஓதினதும் கேட்டதும் தான் அவருக்கு உண்மையான ஒரு நிவாரணம் கிடைச்ச மாதிரி இருந்ததாம். அல்லாஹு அக்பர். பாருங்க, அவர் மருந்து எடுத்தாலும் அவர் இதயம் எதை நம்புச்சு? உண்மையான ஷிஃபா, குணம் குர்ஆன்ல இருந்தும் அல்லாஹ் கிட்ட இருந்து தான் வருதுன்னு. அப்போ மருந்து சாப்பிடும்போது கூட, ஆமா, யா அல்லாஹ் இந்த மருந்த ஒரு காரணமாக சபபா நான் சாப்பிடுறேன், ஆனா ஷிஃபாவை கொடுக்கறது நீதான், இதை எனக்காக ஒரு காரணமாக ஆக்குன்னு கேட்கணும். முயற்சியும் செய்யணும், தவக்குள்ளும் வைக்கணும். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஒட்டக உதாரணம் திரும்பவும் வருது. ரொம்ப பெஸ்ட் உதாரணம் அது. ஒரு சஹாபி கேட்டாங்க, யார சொல்லலாம், என் ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டுட்டு தவக்குள் வைக்கவா இல்ல கட்டி போட்டுட்டு வைக்கவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? சிம்பிளா சொன்னாங்க, கட்டி போடு, பிறகு தவக்குள் வை. முதல்ல முயற்சி, நம்ம பாதுகாப்பு நடவடிக்கை.
ஆமா, நம்மால முடிஞ்ச முன்னெச்சரிக்கையை எடுக்கணும். வீட்டு கதவை பூட்டணும், வண்டிய லாக் பண்ணணும், ஆயத்துல் குர்சி ஓதிட்டு யா அல்லாஹ் உன் பொறுப்புல விடுறேன்னு சொல்லணும். எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு அல்லாஹ் பாத்துப்பான்னு சொல்றது. அது தவக்குல் இல்ல, அது தவாக்குல், பொறுப்பற்றத்தனம். சரி, கட்டி போட்டோம், பூட்டுனோம், அதுக்கப்புறமும் திருடு போனான். அப்போதான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். இது அல்லாவின் சோதனை. அவன் கொடுத்தான், அவன் எடுத்துக்கிட்டான். இதுல எனக்கு ஏதோ பாடம் இருக்குன்னு பொறுமையா இருக்கணும். இதுதான் முஃமினோட நிலை. இப்ப நாம பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கை ஒரு பரீட்சைங்கிறத மறுபடியும் ஞாபகப்படுத்துது இல்லையா? ஆமா, நிச்சயமா. அதுக்கு சிம்பிளான ப்ரூஃப் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்ம இஷ்டப்படி நடக்குதா? இல்லையே. நடக்கல. அப்படி நடந்தா இது பரீட்சையே இல்ல, சொர்க்கம் மாதிரி ஆயிடும். நாம யாரு, எங்க பொறந்தோம், நம்ம தோற்றம் எப்படி இருக்கு, நம்ம பலம் என்ன, பலவீனம் என்ன, நம்ம சுத்தி நடக்கிற நிறைய நல்லது கெட்டது எதையும் நாம முழுசா தேர்ந்தெடுக்கல. நிறைய விஷயங்கள் அல்லாவின் தேர்வு. ஆமா, பரீட்சையில கொஸ்டின் பேப்பரை நாம செட் பண்றோமா? இல்லையே, பரீட்சை நடத்துறவர் தானே செட் பண்றாரு. சரி, அப்போ அல்லாஹ் நம்ம கிட்ட மறுமையில எதை பத்தி கேட்பான்? நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களையா? இல்ல, அவன் ரொம்ப நீதியானவன். நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை பத்தி கேட்க மாட்டான். ஏன் உனக்கு இந்த நோய் வந்துச்சு, ஏன் உன் குடும்பத்துல இப்படி ஒரு கஷ்டம், இதையெல்லாம் கேட்க மாட்டான். எதை கேட்பான்? அவன் நமக்கு கொடுத்த அந்த சின்ன வரையறுக்கப்பட்ட தேர்வு சுதந்திரம் இருக்குல்ல, அதை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்பான். நல்லது செய்யவோ கெட்டது செய்யவோ நமக்கு இருந்த வாய்ப்பு. ஆமா, ஏன் ஃபஜ்ருக்கு எழும்ப முயற்சி பண்ணல, ஏன் தெரிஞ்சே அந்த பாவத்தை செஞ்ச, ஏன் நான் கொடுத்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தல, சுக்ரு செலுத்தல, ஏன் அந்த கஷ்டம் வந்தப்போ பொறுமையா சபரி இல்ல, இதையெல்லாம் கேட்பான். ஏன்னா அங்க நம்ம சாய்ஸ் இருந்துச்சு. இந்த பரீட்சையோட முடிவு மரணம். ஒரு மூமினுக்கு மரணம் எப்படி இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூமினுடைய அன்பளிப்பு கிஃப்ட் மரணம்னு. அன்பளிப்பா? ஆமா, ஏன்னா இந்த உலகத்துல உள்ள கஷ்டம், சோதனை, பாவம் செய்ய வாய்ப்பு இதெல்லாம் முடிஞ்சு ஒரு நிரந்தரமான நிம்மதிக்கு, பேரின்பத்துக்கு ஒரு வாசலா அது அமைய வாய்ப்பு இருக்கு. நாம மனுஷங்க தப்பு செய்வோம். ஆமா, தப்பு செய்வோம். ஆனா உடனுக்குடன் தௌபா செஞ்சு அல்லாஹ் கூட உள்ள ரிலேஷன்ஷிப்பை சரி செஞ்சுக்கிட்டே இருந்தா, நம்ம வாழ்க்கையை அல்லாஹ்க்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கிட்டா, இன்ஷா அல்லாஹ் மரணம் ஒரு நல்ல முடிவா, ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும். இது சம்பந்தமா ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வை சந்திக்கிறத பத்தி மனசு தொடுற மாதிரி இருக்குமே. அவரை சந்திக்க விரும்புகிறான். சுபஹான் அல்லாஹ். யார் அல்லாவை சந்திப்பதை வெறுக்கிறாரோ, அல்லாவும் அவரை சந்திப்பதை வெறுக்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்மள நாமே கேட்டுக்கணுமா? ஆமா, நீங்க உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. நான் அல்லாவை சந்திக்க ரெடியா இருக்கேனா, அந்த சந்திப்புக்காக ஆவலா இருக்கேனா? உங்க மனசு உண்மையாவே ஆமான்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா அல்லாவும் உங்களை சந்திக்க ஆவலா இருக்கான்னு அர்த்தம். சுப்ஹான் அல்லாஹ். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல ஒரு பெரிய தலைவரை பார்க்கவே நமக்கு எவ்வளோ ஆசை. அகில உலகத்துக்கும் அதிபதி, நம்மள படைச்சவன், அவன் நம்மள சந்திக்க ஆவலா இருக்கான்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம தொழுகை, துவா, நல்ல செயல்கள்லாம் அவன் பார்த்துட்டு நமக்காக காத்திருக்கான்னு அர்த்தம். ஆமா, அப்படி ஒரு வாழ்க்கைய வாழணும். மறுமை நாள்ல அந்த சூரியன் ரொம்ப பக்கத்துல வரும்போது சிலருக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கும்னு ஹதீஸ்ல வருதே. ஆமா, அந்த பயங்கரமான நாள்ல மக்கள் வியர்வையில மிதக்கும்போது 7 கூட்டத்தினருக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய அர்ஷு நிழல் கிடைக்கும். வேற எந்த நிழலும் இல்லாத அன்னைக்கு. அவங்க யாருன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சொல்லிருக்காங்க. நீதியான அரசர், அல்லாஹ்வோட வணக்கத்திலேயே வளர்ந்த இளைஞர், பள்ளிவாசலோடு இதயம் தொடர்பு பட்டவர், இப்படி 7 பேர். அந்த ஹதீஸ நாம படிச்சு அதுல ஒருத்தரா ஆகுறதுக்கு இந்த உலகத்துல முயற்சி செய்யணும். அதுதான் மறுமையில உண்மையான வெற்றி, பாதுகாப்பு. ஆமா, அல்லாஹ் நம்ம எல்லோரையும் அந்த கூட்டத்துல ஆக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. நாம முயற்சி செய்யறதுக்கும், அதாவது அஸ்பாபுகளை எடுக்கிறதுக்கும், அல்லாஹ் மேல முழுசா தவக்குல் வைக்கிறதுக்கும் இடையில உள்ள அந்த பேலன்ஸ், அதை பத்தி நல்லா பேசணும்னு நினைக்கிறேன். ஆமா, சோதனைகள் வரும்போது அதை எப்படி அல்லாவின் திட்டமா பாக்குறது, நம்ம பொறுப்பு என்ன, இதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். அப்போ கேட்கறவங்க செய்ய வேண்டியது அவங்க வாழ்க்கையில ஆரோக்கியம், வேலை, குடும்பம், பொருளாதாரம் எல்லாத்துலயும் இந்த சமநிலையை கடைபிடிக்க முயற்சி செய்யணும். தேவையான முன்னெச்சரிக்கை, அதாவது ஒட்டகத்தை கட்டுற மாதிரி செய்யணும். ஆனா இறுதி முடிவு அல்லாஹ் கிட்டதான். ஆமா, அந்த யகீன், அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கணும். எது நடந்தாலும் நல்லது நடந்தா அல்ஹம்துலில்லாஹ் ஷுகர், கஷ்டம் வந்தா அல்ஹம்துலில்லாஹ் சபர். இந்த மனநிலையை வளர்த்துக்கணும். கடைசியா கேக்குறவங்களோட சிந்தனைக்கு ஒரு விஷயம். நீங்க சொன்ன அந்த ஹதீஸ் குத்சி,
அல்லாஹ் சொல்றதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. ஆமா. என் அடியான் என்னை நோக்கி ஒரு சாண் நெருங்கினால் நான் அவனை நோக்கி ஒரு முழம் நெருங்குகிறேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருகிறேன். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ்ல உள்ள அல்லாஹ்வின் அந்த அளவற்ற கருணை, அவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு, இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் அல்லாஹ்வும் தமிழ்ல உள்ள அந்த உறவு, அந்த நெருக்கம், அதை இன்னும் எப்படி பலப்படுத்தலாம்? உங்களுடைய ஒவ்வொரு சின்ன செயலும், ஒவ்வொரு துவாவும், ஒவ்வொரு தடவை நீங்க தௌபா செய்யறதும் உங்கள அல்லாஹ் கிட்ட எவ்ளோ வேகமா கொண்டு போகுதுன்னு நினைச்சு பாருங்க. இத பத்தி நீங்க தொடர்ந்து சிந்திக்க இது ஒரு தூண்டுதலா இருக்கும்னு நம்புறோம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஒரு ஆழ்ந்த பார்வையில சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாலேக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.